ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முழிச்சு மூஞ்ச கூட கழுவாம மூஞ்சி கேமரா முன்னாடி காட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இருந்தாலும் இந்த தண்ணி இல்லாத ஓட பின்னாடி மூஞ்ச காட்டிக்கிட்டு இருக்கான என்ன அர்த்தம்? நான் எப்படியாவது லாக் போகணும்னு தாங்க இருப்போம், வேற எதுவும் இல்லைங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம எப்படி தூக்கி போட்டு அடிக்க போறாங்க வீடியோ பார்ப்போம். எப்போவுமே நான் வீடியோவில் வாட்ச்பிளாக காட்டுவேன். இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கரசக்காடு. மண் வாசம் வீசும் எங்க ஊரு, நல்ல ஊரு. அப்படி பாட்டு போகணும் தாங்க ஆசை. பட் ஆனால் என்ன, வானம் பார்த்த பூமி. ஒரு 4 மாதம் தான் சீசனுக்கு நல்லா இருக்கும், மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. ஊரோட பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்க, உங்களுக்கு காற்றாலை வச்சுட்டாங்க. உங்களுக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர்லாம் பார்ப்பீங்கன்னு தெரியல. டெய்லியும் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மயிலை பாருங்கள், எத்தனை மயில் அது அலையுதுன்னு சொல்லவா மேயுதுன்னு சொல்லவா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ மயில் பாருங்கள், கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கும், ஓடிக்கிட்டு இருக்கும். டெய்லி முருகரை பார்த்து ஒரு தரிசனம் போட்டுருவேன். அவர் எனக்கு தரிசனம் கொடுக்குறாரு, நான் ஒரு தரிசனம் பார்க்கணும்னு தெரில. சரி, வழி இல்லை, நம்ம காலையில் தானே பார்த்தாகணும். நல்ல ப்ரீத் எடுத்துட்டு அப்படியே நம்ம ஜாலியாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே போயிடலாங்க. அடுத்து எங்கடா போனேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தூர் வந்துட்டேன். சாத்தூர் வந்துட்டு வீடியோ போடலான்னு கேட்டால், ஆமாம் சாத்தூர் பாட்டு கூட போகிற வீடியோ இல்லை. அப்படியே நம்மளை அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏறி உட்காந்து, தம்பி வாங்கடா ஏறி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ஏறி உட்காந்தாச்சு. 10 மணி வெயிலில் போட்டால் குண்டி சுடுது, மேலே மண்டை சுடுது, எல்லாம் சுடுது. பட் என்ன ஆகுறது, போய் தானேங்க ஆகணும். சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து மெயினில், இது ஒரு பாதுகாப்பற்ற செயல்முறை, இது எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த கார்பரேட்டுக்கு புரிய போகிறதில்ல. சரி, ஓகே, இருக்கிற வரைக்கும் பரிபாட்டோம் பார்த்தீங்களா. நானும் எங்கள் அண்ணனும் அப்படியே தெருவில் இறங்கி போட ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா ஓமேட்டுப்பட்டி. சாத்தூர் பக்கத்தில் ஓமேட்டுப்பட்டி இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆளே இல்லாத வீட்டில் போய் கவர் நோட்டீஸை தூக்கி தூக்கி எறியணும். இதான் வேலை. 2 கஸ்டமரை கூட பார்க்க முடியல. நாங்களும் வெயிலுக்கு முடியல. 12 மணி 1 மணி ஆகி போச்சா, போட்டு தூக்கி அடி அடிச்சிட்டாங்க. நானும் உட்காந்துட்டேன். சரி, லாக் பண்ணுறது அன்னைக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காகவா நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரோட பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. 12 மணிக்கெல்லாம் அங்கன்வாடியில் உட்காந்து பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு சோறு ஊட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வேறு வேலையும் இல்லை, என்ன பண்ண சொல்றீங்க, இப்படி தான் போல போய்கிட்டு இருக்கு. இந்த ஊருக்கு கூட்டு வந்தாங்க, விஜய் கரிசக்குளமா கரிசக்குளம்னு ஒரு ஊர். சாத்தூர்லேருந்து ஏழாயிரம் பண்ண போகிற வழியில். ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இல்லை, எல்லாம் வேட்டு கம்பெனிக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து 2 நாளைக்கு நாய்க்கிட்ட அடி வாங்காமல் கத்துவாங்கன்னு தாங்க மிச்சம். சரின்னு சொல்லிட்டு இருக்கிற நோட்டீஸை பூரா எடுத்து தூக்கி எரிஞ்சு தொல்லைன்னு முடிச்சாச்சு. அடிச்சு ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா இதான் ஊர். உண்மையிலே சொல்கிறாங்க, பெரிய ஊராக இருக்குது, நல்லா இப்போ இருக்க கரண்ட் வீடாக இருக்குது. ஆனால் ஒரு ஆள் ஊரில் இல்லைங்க, ஒரு நாதி இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஊர் தான். எது கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில. சரி, நம்மளும் வந்து கொடுமைக்கு நோட்டீஸை தூக்கி தூக்கி விட்டு எரிஞ்சாச்சு. எரிஞ்சிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கில் கிளம்பியாச்சு. இந்த ஊரை பற்றி சொல்லியே ஆகணுங்க, நல்லா பெரிய ஊராக இருந்துச்சு. நல்லா தனித்தனியாக அவங்க கேஸ்ட்டில் மண்டபம் வச்சுருந்தீங்க. பட் ஆனால் ஊரில் ஒரு ஆள் இல்லையே இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஊரில் ஒரு திருடன் வந்தால் கூட தெரியாது போல், அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே, அந்த இருக்கக்கூடிய மக்களோட வேலை அப்படி. வேட்டு தொழிற்சாலை, தீப்பிடி தொழிற்சாலைக்கு போகிறாங்க. ஸோ அப்படியே மீனில் பார்த்தீங்கன்னா வெயிலில் போட்டு சவட்டிட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இவங்க வாங்குற 12,000 கொடுக்குற 12,000 சம்பளத்துக்கு இந்த வேலை பார்க்கணுமாடாங்கிற மாதிரி தான் இருக்குது. நாய் பொழப்புங்க, படாத பொழப்பு பட்டாச்சு. போட்டு நம்மளாம் போட்டு கருன்னு கருக்க வச்சிட்டாங்க. மணி 3 மணி வரைக்கும் சாப்பிட கூட விடல. மணி பார்த்தீங்கன்னா 2:30, ஆனால் இன்னும் சாப்பிட விடாமல் உட்காந்துருக்காங்க. நமக்கு அதிலேயே தலை சுற்றி போச்சு கிறுகிறுன்னு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிப்ட்டு காந்தாண்மையில் உட்காந்தாச்சு. உட்காந்து என்ன பண்ணுறதுங்க, இத்தனை நாட்களில் கையில் நோட்டீஸை கொடுத்து போடுறான்னு போட்டு ஓதிட்டாங்க. அவங்க எங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கிட்ட உட்காந்துட்டோம். வேறு வழியும் இல்லை. காலையிலேருந்து எவ்வளோ நோட்டீஸ் போட, 7,000 மணிக்குள்ளே வந்தாச்சு. ஊரும் நல்லா கன்ஜெக்ஷனாக இருக்கா, ரொம்ப கூட்டங்க, கசன்னு முடியல, வச்சு செஞ்சு விட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு சிரிப்பை போட்டு பயந்துடாதீங்க. இது ஒரு வழி இல்லாமல் வீடியோ எடுக்கணும்ல, அப்படி எடுத்தது தான். இப்படி கவர் பண்ண தான் உண்டு. நம்மளே பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் காலைல எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா செருப்பில் அடித்த மாதிரி அவளே சுருக்குன்னு ஆகிப்போச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க. இதாங்க சரியான ஸ்பாட்டுங்க. சாயந்தரம் இந்த ஊர் கூட்டு வந்தாங்க. இதுவும் ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாம் சாத்தூர் லோக்கல் எல்லாம் எந்த ஊர் இந்த ஏசின்னு சொல்லுங்கள். சரியான கம்மாய்க்கு பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி கல் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே சும்மா காற்று சிலு வந்துச்சுங்க. இது இருக்குது சாத்தூரா தென்காசியான்னு தெரில, அப்படி இருந்துச்சு. நீட்டாகவும் வச்சுருந்தாங்க ஊரை, ரொம்பவே சொல்லி ஆகணும். ஊர் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோட்டோ வச்சு சம்முன்னு மாலை போட்டு வாங்கியிருந்தாங்க. ஊர் பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்துச்சுங்க. ஊர் கல் பயிற்சி ரோடு, இந்த பக்கம் கம்மா, இந்த பக்கம் வீடு நல்லா வரிசை அழகாக இருந்துச்சு. நம்ம டீமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருந்துச்சா, மூஞ்ச கை கால் அலம்பிட்டு அடிச்சு பிடிச்சி கிளம்பியாச்சுங்க. ஊராக காடாக கூட்டு போனாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க. வெளியே தான் பார்த்தோம், மற்றபடி இருக்கிற ஊரில் போய் நாங்கள் நோட்டீஸ் போடுறது வேலையாக போச்சு. நாய் கடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, நாய் போட்டு மொங்குன்னு எல்லாரும் கை தான் செய்யுது. என்ன பண்ணுறது, பொழப்ப பார்க்கணும்ல. நாய்கிட்ட கடி வாங்கி கூடாது, இவங்க 5 காசு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். நாய் இருந்தால் ஓடி வந்துடும், இல்லைனா நோட்டீஸ் தூக்கி போட்டு திரும்பி பக்கம் வந்துடும். அதான் நம்மளோட பெஸ்ட்டு வேலை இல்லையா. ஸோ அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் கிராஸ் ஆகுது. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வந்த வண்டியில் உட்காந்து போக சொல்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரஸான வேலைங்க. இதை நம்ம 12,000 சம்பளம் வாங்குற ஒரு சின்ன எம்ப்ளாயி என்ன பண்ண முடியும். சரி, ஏதாவது நடக்கும் நம்பிக்கை தான். அட்லீஸ்ட் இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டுனா நம்ம இந்த வேலையை விட்டு ஓடிடுவோம் இல்லையா. இங்கே பாருங்கள், மணி 11 ஆச்சு. நான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இப்போ தான் பார்த்து நாயெல்லாம் குலைக்கும். நாய் பேய்க்கெலாம் இப்போ தான் நேரம். சரி, நம்ம அது நேரத்தில் குலைச்சிக்கிட்டு இருக்கோம். அது பாவம் குலைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுருவோம். சாத்தூரில் இன்னொரு முக்கியமான நான் பார்த்த விஷயம் சொல்லி ஆகணுங்க. நம்ம சரம் வெடிப்போம் பார்த்தீங்கன்னா, பட்டாசு சீனி வெடின்னு சொல்லுவோம். இது என்ன வெடின்னு சொல்லுவீங்கன்னு தெரியல. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மண் அடைச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் அடைப்பாங்க, இன்னொரு பக்கம் தான் திரி இருக்கும். அந்த மண் அடைச்சி காய வச்சு
பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வயசானவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆச்சு. பட் ஆனா இன்னும் விடல. எப்படியாவது கிளம்பணும்னு சொல்லிட்டு சண்டைய போட்டு கிளம்பிருவோம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி என்ன பண்றது? காலையில 9 மணிக்கு வீட்ல கிளம்பி 10:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்தேங்க. அந்த வெயிலே பொறுக்க முடியாதுன்னு பார்த்தா அதுக்குள்ள போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு உடம்புல ஒண்ணுமே இல்ல ஏற்கனவே. அதுவுமே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாய்ங்க. என்ன பண்ண சொல்றீங்க? பொழப்பு இப்படித்தான் சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல அப்படியே போட்டுலாம் முடிச்சு அப்படியே ஒரு வழியா சிட்டிக்குள்ள வந்தாச்சு. சரிகள் இத முடிச்சுட்டு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்துட்டு வந்தா எங்க ரயில்வே கேட்ல சென்னை வண்டி போகுதாம். சாத்தூர் ரயில்வே கேட்ல இத போட்டு விட்டாய்ங்க. அதுக்கு வேற 10 நிமிஷம் ஆகணும். நமக்கெல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சுங்க. ட்ரெயின் போகுதுன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதையும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எப்படி ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்துங்க. மணி இப்ப நீங்க என்னன்னு கேட்கணும்னு நான் சொல்லியே ஆகணும். மணி 11 மணி. வேற வழி கிடையாது. இன்னொரு நாள் போணும். இதே பொழப்பா போச்சு. சரி விடுங்க. புலம்புறதுக்கு தானே சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம புலம்புவோம். நான் பார்த்தீங்கன்னா ஃபேன போட்டாச்சு, தலாணிய போட்டாச்சு. ஒரு தூக்கத்த மட்டும் புடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சொர்க்கத்தையே கண்ல காமிச்சுருங்க. நல்ல உடல் வலிக்கு வேலை பார்த்து தூங்குனீங்கன்னா அந்த சுகமே சுகம் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப ரொம்ப தேங்க் யூ கைஸ்.